நடிகர் கமலின் தக் லைஃப் படம் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகவில்லை. தமிழில் இருந்துதான் கன்னடம் பிறந்தது என கமல் பேசிய விஷயம் சர்ச்சையானதால் தக் லைஃப் படத்திற்கு எதிராக தடை போட்டனர். கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதியும் அதற்கு ஆதரவாக பேசினார். கமல் மன்னிப்பு கேட்க வேண்டும் என நீதிபதியை கேட்ட நிலையில் கமல் மறுத்துவிட்டார். அதன் பின்னர் உச்சநீதிமன்றம் சென்ற கமல் மன்னிப்பு கேட்க சொன்ன கர்நாடக உயர்நீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தது. மேலும் சென்சார் செய்யப்பட்ட தக் லைஃப் படத்தை தடை செய்ய முடியாது எனவும் கர்நாடக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து உச்சநீதிமன்றம் படம் ரிலீஸ் ஆகும் போது எதிர்ப்பு வந்தால் அதற்கு அரசுதான் பாதுகாப்பு தர வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தது. இந்த நிலையில் தக் லைஃப் படத்தின் கர்நாடகா ரிலீஸ் உரிமையை வாங்கியிருந்த VR பிலிம்ஸ் நிறுவனத்தின் அரவிந்த் இது பற்றி பேசும்போது, நீதிமன்றம் அனுமதி அளித்தாலும் தற்போது ரிலீஸ் செய்ய போவதில்லை. இப்போது ரிலீஸ் செய்தார் அண்டர் வேஸ்ட். கமல் இப்படி பேசியதால் தான் படம் ரிலீஸ் ஆகாமல் போனது. அதனால் அவர்தான் எனக்கு நட்ட ஈடு தர வேண்டும், பணத்தை திரும்பி தருவதாக ராஜ்கமல் நிறுவனம் கூறியிருக்கின்றது. ஆனால் இன்னும் பணம் வந்து சேரவில்லை. பல கோடி ரூபாய் பணம் வர வேண்டி இருக்கின்றது என்று தெரிவித்துள்ளார்.